9வது அதிகாரத்துல இருக்கிறோம், அல்லது ஒன்பதாவது அத்தியாயத்துல இருக்கிறோம். மீண்டுமாக தேவனுடைய கிங்டம் கல்ச்சர், ஓகே, தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரம், ராஜ்யத்தின் கோட்பாடுகள் பகுதி 3ல இன்றைக்கு இருக்கிறோம். அதனால தமிழ்ல இருக்கிறவங்க உங்களுடைய பக்கம் வந்துட்டு 138ல இருந்து நீங்க பார்க்கலாம். ஓகே, 138ல இருந்து நீங்க ரிஃபர் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். இன்றைக்கு வந்துட்டு மிகவும் மிகவும் சுருக்கமான ஒரு அத்தியாயம், வெரி ஷார்ட் சாப்டர், அண்ட் ஐ பிலீவ் வி கேன் ஃபினிஷ் இட் இன் டைம். அதனால ஓகே, அது பாடத்துக்கு போற முன்பாக சுருக்கமா இது இது வந்துட்டு ஜஸ்ட் ரெண்டு, ஓகே, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதுதான் இன்றைய பாடம். ஓகே, இன்றைக்கான பாடம் அது எப்படியா எந்த வகையில வேறுபட்டிருக்கு பாக்குறோம், அதுதான் இன்றைக்கு பாடம், ரொம்ப சுருக்கமானது. ஆனா அதுக்கு முன்பாக ஓகே, ஒரு கேள்வி, சரிங்களா? எல்லாரும் தயவு செய்து உங்களுடைய மைக் ஆன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம இருவழி பாதையாக இருக்க போறோம், சரிங்களா? மைக் ஆன் பண்ணிட்டீங்களா? டோன் ஆன் தி மைக்ஸ் ப்ளீஸ், பிகாஸ் ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் ஆன்சர்ஸ். உங்களுடைய பதில்களை நான் கேட்க விரும்புகிறேன், சரிங்களா? எல்லாரும் உங்களுடைய மைக் ஆன் பண்ணிருங்க. முடிஞ்சா உங்க கேமரா போடுங்க, உங்க அழகான திருமுகத்தை பார்க்கலாம் நானும், சரிங்களா? சரி, கேள்வி இதுதான். பழைய ஏற்பாட்டுல, ஓகே, பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து எங்கு வெளிப்பட்டிருக்கிறார்? எந்த பகுதியில பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார்? தெரியுமா யாருக்காவது? ஆமா, பழைய ஏற்பாட்டுல in the Old Testament, okay, where is Jesus revealed? எந்த பகுதியில, எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார்? மெல்கிஷிடேக் பாஸ்டர். மெல்கிஷிடேக், சரி. அப்புறம் வேற வேற சும்மா சொல்லுங்க, இட்ஸ் ஓகே எவ்ரிபடி. அதான் சொன்ன, உங்க மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க பதில் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, உங்களுடைய பதில் தவறா இருக்காது, நிச்சயமா பதில் சரியாதான் இருக்கும். சொல்லுங்க பாப்போம். தைரியமா இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர் அனில்கா ஐயா. சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலி ஆண்டவர் ஆதியில இருந்து வானத்தையும் பூமியும் படைத்ததுல இருந்து எல்லா இதுலயும் எவ்ரி சாப்டர், எவ்ரி ஸ்டோரி, எவ்ரி கேரக்டர் எல்லாத்துலயும் கடவுள் வெளிப்பட்டுதான் இருக்காரு. That is absolutely correct. Okay, இயேசு கிறிஸ்து ஆதியாகத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் அங்க இருக்கிறார். ஓகே, வெளிப்படுத்திருக்காரு. எல்லா சாப்டர்ஸ்லயும், எல்லா அதிகாரங்களிலையும் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். ஓகே, அது இளமரிக்காயாக மறைபுல வெளிப்பட்டிருக்கிறாரு, அல்லது தீர்க்க தரிசனம் மூலமாக வெளிப்பட்டிருக்காரு. சகோதரி சொன்ன போல மெல்கிசேதேக் என்ற அந்த அதிகாரத்துல, அந்த ஒரு என்னது பொசிஷன்லயும் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து பைபிள் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அவர் இருக்கிறார். யாராவது வந்துட்டு இல்ல இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல தான் இருக்கிறாரு, அவரை தான் நான் பற்றிருக்கேன், அது புதிய ஏற்பாட்டு மட்டும்தான் எனக்கு தேவை அப்படி சொல்றவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுலயும் வெளிப்பட்டுட்டார். அங்கதான் ஆரம்பிச்சிருக்கிறார். அதனால பழைய ஏற்பாடு இது வேண்டாம், அது வந்து மோசேயோட கட்டளையா இருக்கிறதுனால இயேசு சொன்னார, நான் வந்துட்டு போலீஸ் லோ, நம்ம இன்னும் அந்த லோல இருக்க தேவையில்லை, பழைய பிரமாணங்களுக்கு தேவையில்ல, புதிய ஏற்பாடு வந்ததுனால புதிய ஏற்பாட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்றதுக்கு இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரணமும் எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கல. ஏன்னா நம்ம பாக்குறோம், பைபிள் பாக்குறோம். ஓகே, நம்ம வசனம் லூக்கா 9வது அதிகாரம் 11வது வசனத்துல பாக்குறோம். என்ன போட்டிருக்குது? லூக்கா 9:11. தமிழ் வாசிங்க பாப்போம். இருக்கீங்களா? ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்களுடனே பேசி, ஓகே, சொஸ்தமடைய வேண்டும் என்றவர்களுக்கு அவர் சுஸ்தமாக்கினார். இங்கிலீஷ் போட்டிருக்கு, people when they knew
They followed him, he received them. And then he spake unto them the kingdom of God and healed them. All right. So இங்க போட்டிருக்குது இயேசு கிறிஸ்து கர்த்தரோட ராஜ்யத்தை குறித்து அங்க பேசி, முதலாவதாக கர்த்தரோட ராஜ்யத்தை பத்தி பேசி அதை அறிக்கை பண்ணி பிறகுதான் அவர் என்ன செய்யறாரு, ஊழியத்துக்குள்ள இறங்குறாரு. சரிங்களா? சோ இன்றைக்கான இந்த பாடத்துல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படியாக பழைய ஏற்பாட்டு, ஓகே, கல்ச்சர் ஆஃப் ஆல் கிங்டம் ஆஃப் காட், எக்ஸாமினிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்ட் தி நியூ டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள உடன்பாடு என்ன, அது எப்படி இயேசு கிறிஸ்து அதை கையாண்டு நம்மளுக்கு போதிக்கிறான்னு பாக்குறோம். சரிங்களா? நம்ம முதலாவதாக பாக்குறோம், அது வந்துட்டு ஒரு ட்ரெஜர். இங்கிலீஷ்ல வந்து ட்ரெஜர்ஸ் ஓல்ட் அண்ட் நியூன்னு போட்டிருக்குது. ஓகே, பொக்கிஷங்கள், பழைய பொக்கிஷங்கள், புதிய பொக்கிஷங்கள்னு போட்டிருக்குது. அங்க வசனம் வந்துட்டு மத்தேயு 13:52 பாக்குறோம். ஓகே, அங்க எழுதப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களுக்கு புதிய ஏற்பாட்டு கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய்வதன் மூலம் தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்தையும் பற்றி படிப்பை இந்த அதிகாரம், இதை இந்த அத்தியாயத்துல நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதனால நீங்க என்ன செய்றீங்க, மத்தேயு 13வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. யாராவது தமிழ்ல? இது கொஞ்சம் நீண்ட வசனமா இருக்கிறதுனால எனக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால நீங்க படிங்க பிளீஸ். யாராவது? மத்தேயு 13:52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்ட தேறின வேத பாதகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக்கொண்டு வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். பாருங்க, then he said, and therefore every scribe which is entrusted unto the kingdom of heaven is like unto a man that is as a householder which bringeth out. இப்ப ஒரு வீட்டுக்குள்ள, ஓகே, நீங்க ஒரு பழைய வீட்டுல, இப்போ ஒரு வீட்டுல இருக்கீங்க வச்சுக்கோமே. இப்ப நீங்க ஒரு புதிய வீட்டுக்கு போகும்போது நீங்க என்ன செய்றீங்க, உங்க வீட்டுல இருக்கிற நீங்க இருக்கிற வீட்டுல, ஓகே, இப்ப இருக்கிற வீட்டுல இருக்கிற எல்லா ஜாமான்களும், அது பழசா இருந்தாலும் சரி புதுசா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொண்டு அந்த புதிய வீட்டுக்குள்ள நுழையிறீங்க. சரிதானே? அதே மாதிரிதான் கர்த்தரோட ராஜ்யமும் அப்படித்தான். அப்படின்னா பழைய கோட்பாட்டுகளை வந்து இயேசு சொல்றாரு, நீங்க உதறி விட்டுட்டு நான் சொல்றதை மட்டும், நான் என்ன உங்களுக்கு போதிச்சிட்டோம் அதை மட்டும் எடுத்துருக்கோன்னு சொல்ல. இயேசு கிறிஸ்து எதை போதிச்சாரு? கர்த்தரோட ராஜ்யத்தை குறித்து பேசினார். கர்த்தரோட ராஜ்யத்துல என்ன அடங்கியிருக்கு? அவருடைய கோட்பாடுகள், அவருடைய கலாச்சாரங்கள். அது எங்க இருந்து இயேசு கிறிஸ்து எடுக்கிறாருன்னா, எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுக்கிறாரு. அதுலதான் நம்ம பாக்குறோம். தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து லூக்கா 24 போட்டப்பட்டிருக்குது. அவர் வந்துட்டு பழைய பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் அங்குள்ள கோட்பாட்டுகளையும் கர்த்தர் மோசையிடம் கொடுத்த அந்த கட்டளைகளை இவை எல்லாத்தையும் அவர் அகற்ற வரவில்லை, ஆனால் அதை அவர் மேம்படுத்தவும் அது பரிபூர்ணமாக்கவும் தான் நான் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தெக்க தெளிவா சொல்றாரு. அதனால நம்ம யாரும் வந்துட்டு எனக்கு புதிய ஏற்பாடு தான் வேணும், பழைய ஏற்பாடு வேண்டியது இல்ல. கூறப்பட்டிருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பழைய ஏற்பாடு வந்துட்டு புதிய ஏற்பாட்டின் நிழலாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு வந்துட்டு புதிய ஏற்பாட்டின் நிழல். அப்படின்னா புதிய ஏற்பாட்டு நிஜம், அதனுடைய நிழல் தான் வந்துட்டு பழைய ஏற்பாடு. சரிங்களா? அதனால அந்த நிழல் வந்துட்டு எப்படி வந்ததுன்னா அந்த நிஜத்தினால, உண்மை நிஜத்தினால அங்க ஒரு நிழல் வருது. அதனால அங்க பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதெல்லாமும் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல ஆவிக்குரிய ரீதியில நம்ம வெளிப்படுத்துறாரு. என்ன கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாடு வந்துட்டு மாமிச ரீதியில கர்த்தர் வெளிப்பட்டு, ஓகே, நமக்கு போதிக்கிறார் மாமிச ரீதியில. ஓகே, புதிய ஏற்பாட்டுல அவரை ஆவியின் ரீதியில, ஏன்னா ஆவியின் ரீதியில தான் நம்ம மீண்டு போறோம். ஏன்னா மாமிச ரீதியில செய்யறது வந்துட்டு நம்ம என்ன செஞ்சாலும் அது மாமிசத்தோட அப்படியே முடிஞ்சிருது, அது நம்மள எங்கேயும் கொண்டு போறது இல்லை, நம்மள மாமிச திருப்திப்படுத்து, அது அதோட முடிஞ்சுது. ஆனா அதை அதான் கருத்து பாக்குறாரு. நம்ம தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ 10 கட்டளைகளை போட்டாரு சரிங்களா, அதுல ஒரு கட்டளை நீங்க மீறினா கூட நமக்கு ராஜ்யம் கிடைக்காது.
அது ஒண்ணு. அது இயேசு அதனாலதான் பாக்குறாரு, யாருமே அந்த 10 கட்டளைய என்னது பரிபூர்ண பண்ணது இல்ல. இந்த 10 கட்டளையின் படி நடந்தது இல்ல, முடியாது, மாமிச ரீதியில முடியாது. அதனால அதனால அது ஒரு பெரிய தடையா இருக்கக்கூடாது சொல்லிதான் அவர் என்ன சொல்றாரு, ஆவி ரீதியில இறங்குறாரு. ஆவி ரீதியில இயேசு கிறிஸ்து அனுப்பி, ஓகே, நம் பிதா இயேசு கிறிஸ்து மூலம் போதிக்கிறாரு. மீண்டுமாக அந்த அவரு பழைய ஏற்பாட்டுல சொன்ன கோட்பாடுகள் எல்லாத்தையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து சொல்ற நமக்கு நினைவு கூறுகிறார், நினைவு மூட்டுறார். என்னன்னா என்ன நடக்குதுன்னா, பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் வந்துட்டு நம்ம ராஜாக்கள் போல அந்த என்னது ஜட்ஜஸ், ஓகே, ஜட்ஜஸ்ல பாக்குறோம், எல்லாரும் அவங்க தன் சொந்த வழியில நடந்துகிட்டு இருக்காங்களாம். அங்க ஒரு ஒழுங்கு இல்லை, கோட்பாடுகள் இருந்தும் ஆனா எல்லாரும் சொந்த முறையில, சொந்த அபிப்பிராயத்துல, சொந்த வழியில அவங்க என்ன செய்றாங்க, நடக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதனாலதான் அங்க ஒரு லீடர் வேணும், ஒரு ராஜா வேணும். ராஜா வந்தாதான் அந்த ராஜ்யத்தின் ஒழுங்குகளையும் அந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகளையும் அங்குள்ள பிரின்சிபலையும் அவர் என்ன செய்வாரு, அந்த ஜனங்களுக்கு கொடுக்க முடியும். எங்க ஒரு லீடர் இல்லையோ, எங்க ஒரு ராஜா இல்லையோ, அல்லது ஒரு தளபதியோ, ஒரு ஆட்சி சேர்வர் இல்லையோ, அங்கு ஒழுங்கு இருக்காது. சரிங்களா? அங்க என்னது கோட்பாடுகளுக்காக எல்லாம் சொந்த முறையில எல்லாம் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு தேசத்துக்கும் நம்ம பாக்குறோம், ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு லீடர் இருக்காங்க, ஒரு ரூலர் இருக்காங்க, ஒரு ராஜாவோ ஒரு அதிபதியோ யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்கதான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த 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 தேசத்துக்கு ஏற்றுள்ள அந்த கோட்பாடுகளையும் அந்த பிரின்சிபலையும் கட்டளைகளையும் ஒழுங்குகளையும் அவர் என்ன செய்வாங்க, அமல்படுத்துவாங்க ஜனங்கள்கிட்ட. அப்ப அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரே ஒரு ஒழுங்குல. அதே மாதிரிதான் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, அந்த பழைய ஏற்பாடுகளை என்னன்னா அவர்கள் விட்டு போனார்களோ அதை மீண்டுமாக அவரு உயிர் கொடுத்து, ஆனா இந்த முறை வந்துட்டு வெளிரங்கமாகல, ஆனா முதலாவதாக ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ள ஆவிக்குரிய மனுஷன் வந்து முதலாவதாக அவன் என்ன செய்யப்பட்ட ரட்சிக்கப்பட வேண்டும். ஆவியில அந்த மனுஷன் முதலாவதாக மறுரூபப்பட வேண்டும். ஆவியில சரிங்களா அந்த ரட்சிப்பு வர வேண்டும். அவன் பழைமையில இருந்து புதுமைக்கு வர இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, மீண்டுமாக அவங்க போதிக்கிறாரு, மீண்டுமாக அங்க போதிக்கிறாரு. அங்கதான் நம்ம பாக்குறோம், தொடர்ந்து பாக்குறோம். நீங்க வாசிச்சு பாருங்க, நான் சுருக்கமா மேலோட்டமா போறேன், ஏன்னா நீங்க உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க திருப்பி நம்ம அது சொல்ல தேவையில்லை. நம்ம பாக்குறோம் பழைய என்னது, the old could not contain the new. பழைய துருதி அல்லது துருத்தியா தமிழ்ல எப்படின்னு போட்டுருக்கு தெரியல, புதிய திராட்சை ரசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லது நம்மளுடைய பாணியில சொல்ல போனா, என்னுடைய பாஷைக்கு சொல்ல போனோம்னா, ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சிருக்கிறோம், நிறைய வச்சுட்டோம், சரிங்களா? இப்ப வந்துட்டு வேற ஒரு தண்ணி, ஓகே, வேற ஒரு தண்ணி எடுத்து அதே கிண்ணத்துல ஊத்துனா அது நல்லா அந்த ஊத்த முடியாது. ஏன்னா அந்த கிண்ணம் ஆல்ரெடி நிறைஞ்ச கிண்ணத்துல நீங்க எதையும் ஊத்த முடியாது. அது என்ன செய்யும், வழிந்து ஓடிடும், எதுவும் தங்காது. அதே மாதிரிதான் இந்த ஜனங்கள் அந்த பரிசேயர்கள், அந்த Pharisees and all the religious leaders in the Old Testament, okay, அந்த மத தலைவர்கள் பழைய ஏற்பாட்டுல இருந்தவங்க புதிய ஏற்பாட்டிலையும் Phariseesல இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட போதனைலாம் என்னன்னா பழைய ஏற்பாட்டுல உள்ளதுதான் சோரா, அது மட்டும் தெரியும், அவங்களுக்கு எல்லாம் தெரியும், சரிங்களா? பழைய ஏற்பாட்டு எல்லாம் தெரியும். அப்ப அவங்களுடைய சொல்லுவாங்கல்ல ஹேபிட்ஸ், ஓகே, ரொம்ப நாளா இருந்ததை வந்துட்டு உங்க எண்ணத்துல இருந்து மாத்தணும்னா அது ரொம்ப நாளாகும். ஓகே, it will take time for one to renew their mind. ஆனா அது எப்படி அது மாத்த முடியும்னா, முதலாவதாக அந்த கிண்ணத்தை முதல்ல என்ன செய்யணும்,
அந்த கிண்ணத்துல இருக்கிறத முதலாவது நம்ம ஊற்று வெளியாக்கணும். அப்பொழுதுதான் புதிய தண்ணீரை நம்ம அந்த கிண்ணத்துக்குள்ள ஊத்த முடியும். அதுதான் இங்க போடப்பட்டிருக்குது. இந்த நீங்க பார்க்கலாம், என்னது மார்க் பார்க்கலாம், சரிங்களா? மார்க், லூக்கா எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம். அந்த சுவிசேஷத்துல பார்க்கலாம், அந்த புதிய திராட்சை ரசமும் துருத்தியும், அல்லது பழைய துணிய புது துணியில பழைய துணியை வச்சு நம்ம தைக்க முடியாதுன்னு கூட அங்க போட்டிருக்கு. மத்தியு 9:16, மார்க் 2:21. இதெல்லாம் வந்து எதை குறிக்குதுன்னா, நீங்க அந்த அந்த பழச வந்துட்டு நீங்க புதுசோட இணைக்க முடியாது. அதனால ஏசு சொல்றாரு, நீங்க அந்த பழத்தை நீங்க கொஞ்சம் என்ன அதை விட்டுவிட சொல்லல, ஆனா அதை ஒரு புதிய நோக்கத்தோட நம்ம பார்க்க வேண்டும். ஆவியின் ரீதியில கர்த்தர் என்ன சொல்றாரு நீங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த போது ஊழியம் செய்தார் இல்லையா? ஓகே, அப்ப வந்துட்டு புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்டுருச்சா? புதிய ஏற்பாடு இருக்குதா அந்த நேரத்துல, இயேசு கிறிஸ்து காலத்துல? கேள்வி பதில் இருக்கா? இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் ஊழி செய்தார் இல்லையா? அந்த நாள்ல புதிய ஏற்பாடு இருந்துச்சா? பைபிள் புதிய ஏற்பாடு இருந்துச்சா? கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழி செய்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த போது புதிய ஏற்பாடு இருந்துச்சா? எழுதப்பட்டிருச்சா? யோசிக்கிறீங்களா? எஸ் பாஸ்டர், எழுதப்பட்டது பாஸ்டர். இல்ல. புதிய ஏற்பாடு எப்ப வந்துச்சு? மத்தேயு, மார்க்கு. புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்கள் எப்ப அப்போஸ்தலர்கள் தலைய நிமிர்ந்து வந்தாங்களோ அப்பதான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. புரிஞ்சுங்களா? The gospel நீங்க பாருங்க, மெத்தியூ, மார்க், லூக், அப்புறம் யோவான், பவுல், ஆல் த கடிதம் அதெல்லாம் எப்ப வந்துச்சு? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்து பின்னால வந்துச்சு. பிறகுதான் இவர்கள் அனுபவத்துல இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்த அனுபவத்தை அவங்க எழுதினாங்க. அதுதான் வந்துட்டு கோஸ்பலா மாறுனுச்சு, சுவிசேஷமா மாறுனுச்சு, கடிதங்கள். அதனால ஆனா இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல ஒவ்வொரு தடையும் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்க கேட்டது இல்லையா? நீங்க அறிஞ்சது இல்லையா? எழுதப்பட்டது இல்லையா? அப்படி சொல்றாரு இல்லையா? அப்படித்தானே ஏராளமான பகுதியில் பாக்குறோம். சரியா இல்லையா? சரிதானே? ஆமா. சோ அப்படி இருக்கும்போது அவர் எதை குறித்து சொல்றாரு? எங்க எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றாரு? அவர் எல்லாவற்றையும் எங்க சொல்றாருன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, தோராவை சொல்றாரு. ஓகே, மோசேஸோட லோவை பத்தி சொல்றாரு. அங்க எழுதப்பட்டிருக்கு அந்த கட்டளைகள். அங்க அங்க பழைய ஏற்பாட்டுல அவருக்கு கர்த்தர் எப்படி சொன்னாரோ அதெல்லாத்தையும் இவர் மீண்டுமாக ஜனங்களுக்கு நினைவுபடுத்துறாரு. அதான் சாத்தானவன் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்தை சந்திச்ச போது இயேசு என்ன சொல்றாரு? மனுஷன் என்னது அப்பத்தால் மட்டும், man shall not live by bread alone. மனுஷன் அப்பத்தால் மட்டும் ஜீவிப்பதில்ல, ஆனா கர்த்தர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினால. இது எங்க எழுதப்பட்டிருக்குது? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. நீங்க போய் பாருங்க, அங்கதான் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தடையும் இயேசு கிறிஸ்து நீ கேட்டது இல்லையா, அறிஞ்சது இல்லையா, கேள்விப்பட்டது இல்லையா, படிச்சது இல்லையா அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாவற்றையும் அவரு பழைய ஏற்பாட்டுல இதெல்லாம். ஏன்னா அந்த ஜனங்கள் வந்துட்டு பழைய ஏற்பாட்டை அப்படியே கரைச்சு குடிச்சுட்டாங்க. சரிங்களா? அந்த அந்த தோராவை வந்துட்டு நல்லா கரைச்சு குடிச்சிருவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த பரிசேயர்கள், அந்த பெரிசீஸ் அண்ட் சதுசீஸ் அவர்கள் வந்துட்டு இதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியுமே, ஏன்னா எங்களுக்கு கர்த்தருடைய
அந்த கலாச்சாரம் தேவன் கொடுத்த கலாச்சாரங்கள் எனக்கு தெரியும், யூதர்கள் கலாச்சாரம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய என்ன பெருமை உள்ளவர்களா இருந்தாரு. அது கூட சேர்ந்து இவங்களும் சொந்தமான சில சட்டத்திட்டங்களை என்ன செய்யறாங்க இணைச்சு ஜனங்களுக்கு பெரிய ஒரு பாடாக அவங்க என்னது கொடுக்கறாங்க, பெரிய ஒரு பாரமாக. ஓகே, அதான் பைபிள்ல போட்டிருக்குது. யாராவது வந்துட்டு ஒரு ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள வராத படிக்கு பெரும் தடையா இருக்கிறாங்களோ அவங்க கழுத்துல கயிறு கட்டி தண்ணை தள்ளுமா கழுத்துல தள்ளுன்னு சொல்றாரு. இதுதான் இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ். They make people's life miserable. They make so difficult to enter into kingdom of God. Right? அவங்க வந்து பல வகையான சட்டத்திட்டங்கள் சொந்தமான முறையில, சொந்தமான வகையில, சொந்தமான வழிமுறைகளை அவங்க இணைச்சு இது செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 ஜனங்களை ரொம்ப குழப்பத்தில் வச்சிருக்காங்க. அவங்களை அப்படியே ஒரு 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 பிரிசன் கேப்டிவ்ஸ்ல வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு 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 சிறைச்சாலை வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. அதெல்லாத்தையும் உடைக்கதான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன்னா ஜனங்களுக்கு வந்துட்டு ரட்சிப்புக்கு அடைய அந்த பழைய ஏற்பாட்டுல உள்ளது எல்லாத்தையும் இவங்க என்ன சொல்லுங்க, இந்த மத போதகர்கள் இவர்கள் எல்லாத்தையும் அதை மாத்தி இல்ல, அதோட கூட இன்னும் அதிகமான அளவு சில சில கட்டளை, சொந்தமான கட்டளை போட்டு ஜனங்களுக்கு பெரிய ஒரு வேதனை கொடுத்தார்கள். சரிங்களா? அதனாலதான் ஜனங்கள் வந்துட்டு கர்த்தரோட ராஜ்யத்துல நுழையிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பழசுலயே இருக்காங்க, இன்னும் பழசுலயே இருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு, சரி இது எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு இல்ல, இப்ப இந்த சட்டத்திட்டம் அந்த ஹோல் லாஸ், ஓகே, எல்லா கர்த்தர் சொல்ற எல்லா இந்த லாஸ் பிரமாணங்களும் இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அடங்கி இருக்குது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதான் அவர் சொல்றாரு, சரி பரலோகத்துக்கு போறதுக்கு 10 கட்டளைங்க இருக்கிறா, சரி எல்லாம் இருக்குது உண்மை, ஓகே. இப்ப நீங்க அதெல்லாத்தையும் நீங்க கொஞ்ச நேரம் மறந்துட்டு இப்ப அவர் சொல்றாரு, இப்ப உங்களுக்கு சுலபமாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் நுழையறதுக்கு நான் உங்களுக்கு வழி வகுத்து வச்சிருக்கிறேன். என்ன செய்யணும்னா நீங்க என்ன பின்பற்றுங்க. என்னது? அவரை பின்பற்ற வேண்டாம். அதாவது just follow me, that's what he says. அப்படின்னா அவர் எந்த வழி காட்டுறாரோ அந்த வழியில் போகணும். அவர் என்ன போதிக்கிறாரோ அதை மட்டும் நிற்போம். ஏன்னா அவரோட போதனை எல்லாம் கர்த்தருடைய பிரமாணங்களை உட்பட்டதா இருக்குது. அவர் என்ன சொன்னாரு, பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரமாணங்களை நான் அழிக்க வரல, அதை நான் பரிபூர்ண பண்ணதான் வந்தேன்னு சொல்ல. அப்படின்னா இவருக்குள்ள இருக்கிறது என்னன்னா கர்த்தருடைய திட்டங்கள் எல்லாம், பிதாவுடைய திட்டங்களை, அந்த ராஜ்யத்தின் முழு சட்டத்திட்டங்கள், கலாச்சாரம் எல்லாமும் இயேசு கிறிஸ்துக்குள்ள அடங்கி இருக்குது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அன்றி யாருமே பிதாவிட வர முடியாது, அல்லது என்னை அன்றி யாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதுன்னு போட்டிருக்குது. கர்த்தரோட ராஜ்யம்னா அவர்தான் ராஜாவா இருக்கிறார், அவரு பிதாவோட. சோ ஆகியனால இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அங்க மாமிசத்தினால அவர்கள் பிரமாணங்களை கையால பார்த்தாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, அது மாமிசத்தினால மட்டும் முடியாது, முதலாவது உங்களோட ஆவியில மாறப்படும். ஓகே, யூ நீட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம் விதின். உங்களோட ஆவிலும் உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஒரு மாற்றங்கள் வரும்போது வெளிப்புறத்திலையும் அந்த மாற்றங்கள் காணப்படும். ஆனா ஏராளமான வகையில கர்த்தர் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல ஒரு முன்னுதாரணத்தை காட்டிருக்கிறாரு. என்ன கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு மனுஷனோட பிராக்டிகாலிட்டி காமிக்குது, மனுஷனோட வாழ்க்கை தரத்துல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை கர்த்தர் திட்ட தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு அதே வண்ணமாக சொல்லியிருக்காரு. ஆனா இங்க வந்துட்டு அதை காட்டிலும் உன்னுடைய உள்ளான மனுஷன், ஓகே, உள்ளான மனுஷன் முதலாவது எப்படியா இருக்க வேண்டும், எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டாடுவானு. ஏன்னா அவன் வந்து ஆவி குறித்து பேசுறான், ஆவியின் ரீதி இல்லை. ஏன்னா ஆவி ரீதி தான் வந்து நான் சொன்னேன்னு, ஆவி ரீதி இதுதான் வந்துட்டு உண்மை, ஐ மீன் நாட் உண்மை, இதுதான் வந்துட்டு நிஜம்.
பழைய ஏற்பாட்டில் உள்ளது வந்துட்டு நிழலாக காணப்பட்டது. அதனால நம்ம நிழலை தொடர்ந்து போகணுமா, நெஜத்தை தொடர்ந்து போகணுமா? நெஜத்தை தான் தொடர்ந்து போகணும். நெஜத்தை நம்ம தொடர்ந்து போகணும். ஓகே, அங்க பேட்டர்ன் நம்ம இது we go down to பழைய புதிய முடியாது. No, go to தமிழ் அடையாளம் காணும் முறை. அடையாளம் காணும் முறை உங்களுடைய பக்கம் 141 திருப்பிக் கொள்ளுங்க. Throughout the gospel, you can identify the old and the new treasures by watching for the following pattern. All right? Okay? சுவிசேஷங்கள் முழுவதும் பின்வரும் வடிவத்தை பார்ப்பதன் மூலம் பழைய மற்றும் புதிய பொக்கிஷங்களை நீங்கள் அடையாளம் காணலாம். ஒன்றாவது, இயேசு இந்த போதனைகளை என்று உரைக்கப்பட்டது. அதான் சொன்னேன் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, உரைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா எங்கேயோ எழுதியிருக்கப்பட்டது, அதை மீண்டுமாக ஒரு நினைவு கூட்டுறாரு. அப்படி எழுதப்பட்டது இல்லையா, நீங்க படிச்சது இல்லையா, சொல்றாரு pattern. Okay, these are the patterns he introduces. Okay, by watching the following, Jesus introduced this teaching with it has been said. எழுதப்பட்டுள்ளது. Have you not read? படிச்சது இல்லையா அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, he is introducing the old and the new treasures. பழச புதுமைக்குள்ள புது வகையில நம்மள காண சொல்றாரு, பார்க்க சொல்றாரு. Okay, the Old Testament law is stated. அவங்க போட்டுக்காரு, பழைய ஏற்பாட்டுகள்ல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு. Then Jesus said, by I say unto you, நான் சொல்லுகிறேன். Right? இதெல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றா, பழைய ஏற்பாட்டில இருந்து அவரு உதாரணத்தை கொண்டு வருகிறார் புதிய ஏற்பாட்டுல. ரைட்? அவரு எந்த ஒரு போதும் அவர் வந்துட்டு பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்றது, ஆனா பைபிள் என்ன சொல்றது, பைபிள் எழுதப்பட்டிருக்கிற, வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் முற்றுப்புள்ளியை சேர்த்து யாரும் அதை கூட்ட முடிக்கூடாது, குறைக்க கூடாது. அப்படின்னா எல்லாத்துலயும் எல்லாமும் நமக்கு தேவை. அந்த சொல்ல போனா அந்த பைபிள் வேதாகமம் வந்து நமக்கு ஒரு மேனுவல், நம்ம எப்படி வாழணும் என்ற ஒரு குறிப்பு கொடுக்கின்ற ஒரு புஸ்தகம், ஒரு ரிட்டன் வேர்ட். இப்படிதான் வாழணும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது நம்முடைய வேதாகமம், பைபிள். சோ அதுல புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டுன்னு நம்ம அதுல பிரிவினை பார்க்க முடியாது, எல்லாமும் அங்க இணைக்கப்படுகிறது. என்னென்ன பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கோ அது புதிய ஏற்பாட்டுல நிறைவேறப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க அதை பழைய ஏற்பாட்டுல நீங்க உதாசீனப்படுத்தக்கூடாது. அதே சமயத்துல பழைய ஏற்பாடு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால புதிய ஏற்பாட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல வந்து இன்னும் கடினமான இருக்கு. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்சம் ஆழமா போறாரு. பழைய ஏற்பாடு என்ன போட்டிருக்குது, do not ஓகே, இந்த 10 கட்டளை இச்சை இருக்கிறத பத்தி போட்டிருக்குது. ஒரு பொண்ணு ஒரு மனுஷி பார்த்தானா அவன் வந்துட்டு what I call adultery. Okay, adultery is a sin போட்டிருக்குது. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, அது அப்படி போட்டிருக்குது, இருந்தாலும் என்ன அவர் சொல்றாரு, அதுக்கு மேலாக ஒருவன் தன்னுடைய எண்ணங்கள்ல தவறா ஒரு பொண்ணை பார்த்தாலும் அதே வந்துட்டு ஒரு அடால்ட்ரி ஆயிருது, விபச்சாரம் ஆயிருது அப்படின்னு அவரு இன்னும் கொஞ்சம் கடினமா போடுறாரு. அதான் நம்ம சொன்ன பழைய ஏற்பாட்டுல வெளிரூபம் மாமிச ரீதியத்துல எல்லாத்தையும் வெளிப்படுறாரு. ஆனா இயேசு சொல்றாரு, மாமிச ரீதியில நீங்க ஒழுங்கா இருக்கணும்னா முதலாவதாக உங்க ஆவியில உங்களோட உள் மனுஷனானவன் முதலாவதுதான் மாறப்பட வேண்டும், அங்க ஒரு மாற்றம் வர வேண்டும். அதுதான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து ஆணித்தளமா சொல்றாரு. So the following chart summarizes some of the old and the new treasures of the kingdom of revealed by Jesus Christ. Now நம்ம பார்த்தோம்னா ராஜ்யத்தின் பொக்கிஷங்கள் பார்த்தோம்னா பின்வரும் விளக்கப்படம் இயேசு வெளிப்படுத்திய ராஜ்யத்தின் சில பழைய மற்றும் புதிய
பொக்கிஷங்களை என்ன சுருக்கமாக கூறியிருக்கிறது. ஓகே, இந்த ராஜ்ய நியமனங்களை படிக்க ஒவ்வொரு குறிப்பையும் கவனிங்கள். ஓகே, ஒவ்வொரு குறிப்பையும் கவனிங்கள். இங்க போட்டிருக்குது ட்ரெஷர்ஸ். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல என்ன போட்டிருக்குது? முதலாவதாக கொலை, thou shall not kill. கொலை செய்யா, தமிழ் எப்படி? கொலை செய்யாதிருப்பாயாக. Do not murder. That is in the Old Testament. It has been said, do not murder. Worship depends on the outward action. அதாவது அங்க வந்துட்டு அநேக நேரத்துல அவங்க செய்த ஆராதனைகள், ஓகே, அது எப்படியாக இருந்தது? வெளிரங்கமான செயல்களை சேர்ந்த ஆராதனை, வெளிரங்கமானது. அவர்கள் கொண்டு போயிட்டு என்னது காணிக்கு செலுத்துவார்கள், தானிய காணிக்கை, பேர்ன் ஆஃபரிங், எல்லாம் வெளிரங்கமானது. எளியரா சொல்லிட்டேன், அங்க எல்லாம் மாமிஷ ரீதியில உள்ளது. அப்புறம் சொல்றது thou shall not commit adultery. ஓகே, விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக அப்படி போட்டிருக்குது. And then says what? Do not swear. உன் என்னது தமிழ்ல வாசிங்க அது. உன் யாராச்சும் இருக்கீங்க தமிழ் வாசிக்கிறீங்க? அந்த பழைய ஏற்பாடு பொக்கிஷங்களை பாப்பீங்க, படிங்க தமிழ்ல. தமிழ் வச்சிருக்கீங்களா? யாராச்சும் தமிழ் பாக்குறீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? யாராவது தமிழ்ல வாசிங்க பார்ப்போம். யாராவது? உங்களோட பக்கம் 141. தமிழ் வாசிக்கிறீங்க இருக்கீங்களா? கேக்குதுங்களா? யாராவது இருக்கீங்களா? யாரு இருக்கீங்க தமிழ் வாசிக்கிறோம்? வாசிங்க பார்ப்போம். பக்கம் 141. நானே எழுதிக்கூட வாசிக்கவா? உன் சிரசின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். Do not swear by thyself. உன் சிரசின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். இது வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ளது. And then return evil for evil. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற அந்த அங்குள்ள கோட்பாடுகள். Return evil for evil. அப்புறம் love thy neighbor. உங்களுடைய என்னது உனக்கு அடுத்தவனே நேசி, அல்லது உன்னுடைய நெய்பர், உன்னுடைய அண்டை வீட்டாரை நேசி. அப்புறம் holiness comes from the following traditions of men. இது பழைய ஏற்பாடு. ஓகே, மனிதர்களின் பாரம்பரியங்களை பின்பற்றுவதன் மூலம் உங்களுக்கு நீங்க பரிசுத்தம் அடைவீர்கள். இது பழைய ஏற்பாடு. It is the religious way. These are the religious talk. These are the people who follow religion. Okay, man was made for Sabbath and must keep it in detailed laws. Okay, மனுஷன் வந்துட்டு சபத், ஓகே, மனிதன் ஓய்வு நாட்களுக்காக உண்டாக்கப்பட்டபடியால் அதை என்னது ஆசரிக்க வேண்டும். ஓகே, அதை ஆசரிக்க வேண்டும் என்று. இது வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட். ஓகே, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல உள்ளது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்துட்டு அதை இன்னும் புதுப்பித்து அது புதிய ஏற்பாட்டுல வேறு விதமா அது நமக்கு தெளிவா சொல்றாரு, ஆவியின் ரீதியில. ஓகே, ஆவியின் ரீதியில புதிய ஏற்பாட்டை பார்க்க போனா அங்க என்ன போட்டு இருக்குது? Anger without cause is the same thing. Anger without cause is the same thing. அதாவது தமிழ்ல என்ன முதல்ல என்ன போட்டிருக்கு? thou shall not kill னு போட்டிருக்கு இல்லையா? thou shall not kill. ஆனா இயேசு சொல்றாரு அது மாமிசத்தின் மூலம். ஆனா இங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய சிந்தையில, ஆவிக்குரிய ரீதியில. Anger without cause is same thing. நீங்க கோபப்பட்டா கூட அது பாதிப்பு கொண்டு வரும் அப்படின்னு மத்தியூல போட்டிருக்குது. அப்புறம் worship depends on inward attitudes. உங்களுடைய ஆராதனை வந்துட்டு உங்களுடைய ஆவியிலிருந்து வர வேண்டும்.
அதனாலதான் இயேசு சொல்றாரு, I'm seeking for people who worship me in spirit and truth. நான் எப்படியாப்பட்ட ஜனங்களை நான் ஆராதிக்க நான் எதிர்பார்க்கிறேன் என்றால், அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்னை ஆராதிக்கும் ஜனங்களை நான் எதிர்நோக்கி பார்க்கிறேன் என்று அவர் சொல்றாரு. You see, so this is how worship should be. Worship him in spirit and in truth. Then thought the same as the egg. Thought the same as the egg. Right? உங்களுடைய தமிழ்ல ஓகேயா, இதயத்தின் நினைவு செயலுக்கு ஒத்து போகணும். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்க ஒண்ணு எண்ணெய்க்கிட்டு ஒண்ணு செய்வது இல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு. You see, he is speaking to your spirit, man. He is speaking to your soul right now. He's not talking about the outward. ஒரு வெளிரங்கமான காரியங்களை அவர் சொல்லல. வெளிரங்கமா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே பாரம்பரியமா, ரிலிஜியஸ் மூலியமா, அதை அவர் அதை வந்துட்டு என்ன செய்யற, அது முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் சொல்றாரு, முதலாவதாக உங்களுடைய உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் முதலாவது தேர்த்தப்பட வேண்டும். ஆவிக்குரிய மனுஷன் முதலாவதாக அங்க சீர்பட வேண்டும். அப்பொழுதுதான் வெளிரங்கத்துல அது வெளிரங்கமாக ஆகும் போது அது என்ன செய்யுமா, பலனை கொடுக்கும் போட்டிருக்கிறாரு. And then do not swear on anything. யார் அதெல்லாம் அந்த வசனங்கள் இருக்குது, நீங்க அதெல்லாம் பாத்தீங்க. Return good for evil. பழைய ஏற்பாடு சொல்றதுக்கு evil, eye for an eye, tooth for a tooth அப்படின்னு போட்டிருக்குது. But Jesus said no, love your enemy, do good for evil. யார் உங்களுக்கு பாதகத்தை கொண்டாடுகிறார்களோ அவர்களை முதலாவது நீங்க என்ன செய்யணுமா, அவங்க கிட்ட நீங்க அன்பு காட்டணும்னு போட்டிருக்கிறாரு. Love the enemy. உங்களுடைய எதிரியை நீங்க நேசிக்க வேண்டும் என்று. Holiness is keeping commandments of God. ஹோலினஸ் பாரம்பரியமாகவோ ஒரு சில கலாச்சாரம் மூலமோ அல்லது சடங்காச்சாரம் மூலமோ நீங்கள் பரிசுத்தத்தை அடைய முடியாது. Holiness is keeping commandment. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கையாண்டு அதன்படி நீங்கள் வாழும் போது அப்பொழுதுதான் நீங்கள் பரிசுத்தத்தை காண முடியும் போட்டுக்கு தவிர நீங்கள் மத ரீதியில நீங்க பரிசுத்தத்தை காண முடியாது. சரிங்களா? மத ரீதி must be from inside. உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன், உங்களுடைய ஆத்ம ரீதியில கர்த்தருடைய வார்த்தையை நீ கையாளும் போது அவருடைய கோட்பாட்டுக்களை கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடக்கும் போது பரிசுத்தத்தை நீங்கள் காணலாம் என்று போட்டப்பட்டிருக்குது. அப்புறம் செபத் மேட் ஃபார் மேன். செபத் நம்ம பார்த்தோம் முன்ன வந்துட்டு மேன், ஓகே, மனுஷன் ஓய்வுக்காக பரிசுத்தம், ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது. ஓகே, ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படல. அப்படின்னா அப்படின்னா நீங்க எப்போதும் நீங்க தாராளமா எப்போதும் நீங்க ஓய்வு எடுத்துக்கலாம், அப்படி இல்ல. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஏன்னா ஆதியில பாக்குறோம், தேவன் தேவன் எல்லாத்தையும் சிரிச்சித்தார். ஓகே, அப்புறம் 7வது நாள் அவர் என்ன செய்தாரு? ஓய்வெடுத்தார்னு போட்டு. ஓய்வெடுத்தாருன்னு போய் தூங்குற அர்த்தம்ல. ஓய்வெடுத்தார் என்றால் செபத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் அவர் சிருஷ்டித்த எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து மகிழ்ந்தார். ஓகே, அதை என்ஜாய் பண்ணார், மகிழ்ந்து கொண்டிருந்தார். அது ரசித்து கொண்டிருந்தார். அவர் செய்த எல்லா சிருஷ்டித்துகளையும், அவர் உண்டாக்குன எல்லா காரியங்களையும் அவர் அதுக்கு மீண்டுமாக அவர் பார்த்து அவர் என்ன செஞ்சார்? சந்தோஷப்பட்டு அதை திருப்தி பட்டுக்கிட்டார். அதுக்கு பேர் தான் ஓய்வு. அதே மாதிரிதான் செபத்துன்னு சொல்லும் போது நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, சரி சபத்துனால ஆனா அலையிலுயா சொல்லிட்டு வீட்டுல அப்படி தங்கி இருக்கிறது, தூங்குறதுல இன்னும் இழுத்து போட்டு இன்னும் 2 மணி நேரம் தூங்கிறது, அது இல்ல. செபத் டேனா கர்த்தர் நமக்கு செய்த காரியங்கள் எல்லாத்தையும் மீண்டுமாக நினைவு கொடுத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை ரசிக்கணும். அவரோட காரியங்கள் நமக்கு செய்ய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து ரசித்து நன்றி கூறுவது, அதுக்கு பேர் தான் செபத். தவிர சும்மா இன்னும் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கிறது இல்ல. ஓய்வு நாள் சொல்லும் போது மனுஷனுக்கு உண்டாக்குன ஓய்வு நாள் சொல்லும் போது சும்மா லேசியா இருக்கிறது இல்ல. சரிங்களா? சோ எம்பசிஸ் ஆன் இன்வர்ட் ஹோலினஸ். மத்தியூல பாத்தீங்களா, புதிய ஏற்பாட்டுல அது இன்வர்ட் ஹோலினஸ், ஒரு மனுஷனுடைய உள்ள, ஓகே,
உள் மனிதனுடைய பரிசுத்தான் புதிய ஏற்பாடு முக்கியத்துவம் கொடுக்குது. சரிங்களா? அதுதான் வந்து முக்கியமா இருக்குது. டிவோர்ஸ் ஒரிஜினலி காட்ஸ் பிளான் ஃபார் but permitted only for limited causes. அதே மாதிரிதான் விவாகரம் வந்துட்டு கர்த்தருடைய திட்டம் அல்ல. ஓகே, கர்த்தருடைய திட்டம் அல்ல. அதனால நீங்க அது கவனமாக அத கண்ணோக்கி பார்க்க வேண்டும். சும்மா சொல்லிட்டாரு அப்படி சொல்றதுக்காக சொல்லக்கூடாது. அதான் நம்ம எப்போதும் சொல்லுவேன் நம்ம ஜனங்கள்கிட்ட, நீங்க ஒரு கர்த்தரோட வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்களா? ஓகே, உங்க கர்த்தர் ஒரு வசனம் கொடுக்கிறாரு, அது உங்களுக்கு உங்க முன்னுக்கு வருது, உங்களுக்குள்ளாக அதை எழும்பி ஜீவனா நிக்கும் போது அதுக்கு முன்பால் உள்ள வசனத்தையும் அதுக்கு பின்னால வர்ற வசனத்தையும் தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. ஏன் கர்த்தர் அந்த மாதிரி சொன்னாருன்னு உங்களுக்கு புரியும். ஏன் அந்த மாதிரியான வார்த்தைகள் விட்டாருன்னு தெரியும். நீங்க சும்மா ஒரு பகுதி பாய்ச்சிட்டு இது இப்ப சொல்லியிருக்கிறாரா, அப்ப இதுபடி மட்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆனா அதுக்கு முன்பானது அதுக்கு பின்பானது வசனங்களும் நீங்க வாசிக்க வேண்டும் முழுமையாக. அப்பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான அர்த்தம் தெரியும். ஓகே, தெளிவான அர்த்தம். ஏன் கர்த்தர் அப்படி சொல்றாரு, எனக்கும் இந்த வசனத்துக்கு என்ன உறவு உண்டு அப்படின்னு அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். சரிங்களா? சோ இந்த பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டிலையும் ஓகே உள்ள தொடர்பு இதுதான். இயேசு கிறிஸ்து தான் அந்த தொடர்பா இருக்கிறாரு. He is the bridge and he is the relationship. He is the relationship between the old and the New Testament. ஓகே, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றா இயேசு கிறிஸ்து தான். அவர் அங்க வந்துட்டு மறைமுகமா அந்த மாமிச ரீதியில ஜனங்களுக்கு பிராக்டிகலியா அவர் வெளிப்படுத்தினாரு. புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பிராக்டிகலிட்டி வந்துட்டு அதுல ஒரு பரிபூர்ணம் வரணும்னா முதலாவதாக நீங்க ஆவிக்குரிய ரீதியில என்ன செய்ய வேண்டும், பரிபூர்ணமாக வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, யூ நீட் டு born again. You need to born again. உங்களுடைய பழைய நீங்க மீண்டுமாக பிறக்க வேண்டும். எங்க? ஆவியில பிறக்க வேண்டும். நீங்க ஒரு புதிய சுருத்தியா மாற வேண்டும். புதிய ரகசியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில போடணும்னா நீங்க முதலாவது உங்க சிந்தையில வந்து புதுமை வர வேண்டும். நீங்க பழமையில இருக்கிற அந்த எண்ணங்களை நீங்க என்ன செய்யணும், உதாசீனப்படுத்திட்டு ஓகே காலியா இருக்கும் போது புதிய எண்ணங்கள் கர்த்தர் போடுவார். அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள உண்மைகளை சத்தியத்தை என்ன செய்யறாருன்னா அது புதுமையாக்கில அதை மீண்டுமாக நமக்கு அது இன்னும் ஆழமாக பதியும்படியாக, நமக்கு தெளிவாக பதியும்படியாக நம்ம ஆவியில் அவரே பேசுறாரு. ஓகே, அப்பொழுதுதான் இப்ப வந்து நீங்க எப்ப நீங்க வந்து ஆவியில வந்து நீங்க புதிய மனுஷனை மாறுறீங்களோ அப்ப பிறகுதான் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படுற காரியங்கள் வந்து உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுல இணைக்கக்கூடிய அந்த தன்மை வரும். இது எப்படி சொன்னாரா, அதே வகையில புதிய ஏற்பாட்டுல சொல்லும் போது அந்த தொடர்பை நீங்க பார்க்கலாம். ஏன் கர்த்தர் இப்படி சொன்னாரு, அங்க அப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, புதிய ஏற்பாடு இப்படி சொல்லியிருக்கிறாருன்னா தொடர்பு என்ன அப்படின்னு ஆவியானவர் உங்களுக்கு அத நல்லா தெளிவாக உங்களுக்கு உணர்த்துவார். ஆகினால புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு நம்ம ஆவிக்கு ரீதியில ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறது. ஓகே, ஆவியில அறிவு வருது, ஞானம் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஓகே, அதான் அந்த பாக்குறோம். ஓகே, யாக்கோப் சொல்றாரு, உங்களுக்கு ஞானம் இல்லையா, போதாம இருக்குதா, கேளுங்க, கர்த்தர் கொடுப்பாரு. அந்த புதிய ஏற்பாட்டுல பாருங்க, அந்த இருக்கிற அந்த வாழ்ந்த அந்த பரசியர்கள் அந்த சரிசியர்கள்லாம் அவங்களுக்கு வந்துட்டு வேண்டாம், எங்களுக்கு பழசே போதும், புதுசு வேண்டாம் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டாங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல புதிய இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை வரணும்னு சொன்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய they have to lose all their privileges, அவங்க ஸ்டேட்டஸ் கோ, அவங்களுடைய மதிப்பு, அவங்களுடைய பதவி எல்லாத்தையும் அவங்க இழக்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் அவங்க வேண்டாம், அங்க பழசிலே இருக்கும். அதுக்கு யாராவது புதுசா ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா அங்க ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்குது, அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி சொல்றாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நான் பழைய ஏற்பாட்டை உதாசீனப்படுத்த வரல, அதை அகற்ற வரல, ஆனா அதை பரிபூர்ணமாக்கும் வகையில நான் உங்களுக்கு சுலபமான வழிகளை சொல்லி கொடுக்கறதுன்னா அவர் வந்திருக்கிறார். சுலபமான வழிகள்.
ஓகே, சுலபமாக எப்படி கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள நுழைவது, உங்களுடைய பாரம்பரியம் மூலம் அல்லாதபடிக்கு சுலபமாக எப்படி ராஜ்யத்துக்குள்ள நுழையலாம் என்று சொல்வதற்கு தான் அவரு வந்தன்னு சொல்றாரு. அவருடைய வழிகள் எல்லாம் ரெவல்யூஷனைஸா இருக்கும், இருந்தாலும் அது பழைய ஏற்பாட்டுக்கு ஏற்றதாக தான் இருக்குது. ஓகே, அங்க சொல்லப்பட்ட கோட்பாடுகளின் நிமித்தம் தான் இவரும் செய்யறாரு. அவரை நீங்க பார்க்கலாம், அவர் சொல்றாரு சில காரியங்களை அதிகமா சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல இருந்தபடியாக நீங்க தஸ்மபாவம் கொடுக்குறீங்க, தானியத்தில் தஸ்மபாவம் காணிக்கு தஸ்மம் எல்லாம் கொடுக்குறீங்க, ஆனா அதுக்கு மேலாக ஒன்று இருக்கிறது. நீங்கள் உங்களை பெற்றோரை கனப்படுத்துவதை மறந்துட்டீங்களே அப்படி சொல்றாரு பாருங்களா. So he is actually molding you. He is bringing the Old Testament truth into the New Testament by relating to your spirit man. ஓகே, உங்களோட ஆவிக்குரிய மனுஷனோட அவரு அந்த உறவுல கொண்டாந்து அந்த பழைய ஏற்பாட்டோட கோட்பாட்டுக்குள்ள அந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படி போகணும் என்றத அவர் அப்படியே அழகா புதிய ஏற்பாட்டுல அவர் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. So you need to அந்த பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள், பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த கோட்பாட்டுகள், ஓகே, ராஜ்யத்துக்கு குறித்து வைக்கப்பட்ட கோட்பாட்டுகளும் புதிய ஏற்பாட்டுல உள்ள அந்த கோட்பாட்டுகளும் நீங்க கவனித்து பார்க்கும்போது எல்லாமும் ஒரே ஒரே அர்த்தமா தான், ஆனா பல என்னது சேம் பிரின்சிபல்ஸ் ஆர் த சேம், பட் தி அப்ளிகேஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஓகே, கோட்பாடுகள் ஒன்றுதான், ஆனா அதை அபியாசப்படுத்தும் முறைதான் வேறாக இருக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல படி ரொம்ப கஷ்டமானதா இருந்துச்சு அவங்களால எதையும் கையாள முடியல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல இன்னும் சுலபமான வழிகளை அவர் உருவாக்குறாரு. சொல்றாரு, நீங்க கஷ்டப்பட தேவையில்ல, நான் சொல்றதை மட்டும் நீ செய்யுங்க, என்னை மட்டும் நீ பின்பற்றுங்க, நீ கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள நுழைய உங்களுக்கு சுலபமாக இருக்கும், எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படின்னா அவர் ஆவிக்கு ரீதியில பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாவற்றையும் நீங்க ஆவிக்கு ரீதியில என்னோட குரலுக்கு நீங்க செவி கொடுத்து நான் சொல்ற கோட்பாட்டுகளுக்கு நான் போதித்த என்னோட போதனைக்கு நீ கீழ்ப்படியும் போது அது உங்களுடைய என்னது ராஜ்யத்துக்குள்ள நுழைய உங்களுக்கு வசதியா இருக்கும், உங்களுக்கு சுலபமா இருக்கும், நீங்க போராட தேவை இல்லை அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. சரிங்களா? சரி, இப்ப வந்துட்டு நீங்க கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய பக்கம் 144 போங்க. 144 போட்டீங்க. நீங்க எல்லாரும் உங்களோட மைக் ஆன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, மைக் ஆன் பண்ணிடுங்களா? அப்பதான் தெரியும் யார் யார் இருக்கீங்க இல்லைன்னு. ஓகே, அங்க பாருங்க கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு நீங்க சும்மா பதில் சொல்லுங்க, சரியா இல்லையா? அப்ப நீங்க இந்த பயிற்சி நீங்க இங்கே முடிச்சிடலாம். ஓகே, இன்னொரு நாளுக்கு நீங்க செலவு பண்ண தேவையில்லை, சரிங்களா? மெமரி வர்ஸ் என்னன்னு தெரியுமா? உங்களோட மெமரி வர்ஸ் என்னன்னு தெரியுங்களா? இன்றைக்கான மெமரி வர்ஸ் என்ன? நினைவு வசனம் எதுங்க? ஹலோ, இருக்கீங்களா எல்லாம்? உங்களோட மைக்கெல் ஆன் பண்ணிக்கீங்களா? சரி, இன்றைக்கான கீவர்ஸ் என்னங்க? எங்க இருக்குது? லூக்கா சொல்றேன், இருக்கீங்களா? ஹலோ, Luke 9:11. Pastor, is it Luke 9:11? Yeah, Luke 9:11. ஓகே, நினைவு மைய வசனத்தை எழுதுங்க. அங்க நீங்க எழுதிடலாம், சரிங்களா? லூக் 9:11 எழுதிருங்க. ஓகே, பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை விவாரிக்கும் ஒவ்வொரு அறிக்கையின் மூலம் முன்பு உள்ள காலி இடத்தில் நீங்க என்ன செய்யணும்? பழைய ஏற்பாடா அல்ல புது ஏற்பாடா நீங்க அங்க எழுதிருங்க, சரிங்களா? there's a what you call, there's a space there for you to write whether it's Old Testament or New Testament. பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடுனா ஏற்பாடு ஏன்னு போட்டுருங்க, பழைய ஏற்பாடு. அல்லது நியூ டெஸ்ட்மென்ட் NT போட்டுருங்க. பழைய ஏற்பாடுனா
ஓடின்னு போட்டுருங்க. சரிங்களா? ஒன்றாவது கேள்வி என்னது? கன்சர்ன் மோஸ்ட் வித் இன்வெர்ட்ஸ். எது வந்துட்டு உங்களுடைய உள்ளான மனுஷனை குறித்து பேசிக்கிறது, உள் மனுஷனை பத்தி பேசுகிறது, ஆவிக்குரிய மனுஷனை பத்தி எந்த எந்த அதிகாரம் ஏற்பாடு பேசுகிறது? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? What talks what more concerned with the inward attitudes? Is it New Testament or the Old Testament? New Testament. போடுங்க NT ன்னு எழுதிருங்க அங்க. அப்போ உங்களுக்கு வசதியா போயிடும். Okay, New Testament. Okay, what talks about the outward actions? வெளிப்புறங்கமான காரியங்களை எது குறிக்குது? எந்த ஏற்பாடு குறிக்கிறது? Old Testament. Old Testament. சரி. எது வந்துட்டு மோர் ஸ்பெசிபிக், மிகவும் குறிப்பான வழியா இருக்கு? எது வந்துட்டு ரொம்ப குறிப்பா சொல்லுது? நியூ டெஸ்டமென்ட், ஓல்ட் டெஸ்டமென்ட்? New Testament. நியூ டெஸ்டமென்ட். Great. Which is more inclusive? மிகவும் உள்ளடக்கமானது எது? எது? New Testament. நியூ டெஸ்டமென்ட். கரெக்ட். லெட்டர் ஆஃப் த லா, பிரமாணத்தின் பத்திரம்? Old Testament. ஓல்ட் டெஸ்டமென்ட். கரெக்ட். ஓகே. ஆவியின் பிரமாணம்? New Testament. நியூ டெஸ்டமென்ட். எழுதிருங்க. அப்ப உங்களுக்கு முடிச்சிடும் இந்த கேள்வி. ஓகே. Thou shall not kill எங்க இருக்குது? Old Testament. ஓல்ட் டெஸ்டமென்ட். கொலை செய்யாதிருப்பாயாக. ஓகே. அப்புறம் anger without cause is the same thing. நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? காரணம் இல்லாத கோபம் கொலையே எது? New Testament. நியூ டெஸ்டமென்ட். கிரேட். மத்தவங்கள I hope you all are following. And then போட்டிருக்கு do not swear by anything. எதையும் பரிசுத்தமாய் சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு எங்க போட்டிருக்குது? Do not swear by anything. அங்க it's a New Testament. Alright? New Testament. ஏசு சொல்றாரு எதையும் பாருங்க போட்டிருக்குது do not swear by anything. அதே வகையில பழைய ஏற்பாடு do not swear by thyself. உங்களுடைய நிமித்தமும் நீங்கள் என்னது சத்தியம் பண்ண கூடாதுன்னு போட்டிருக்கு. அது ஓல்ட் டெஸ்டமென்ட். அப்புறம் written good for evil. New Testament. written good for evil. புதிய ஏற்பாடு. சரிதானே? written evil for evil. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, தீமைக்கு தீமை எங்க போட்டிருக்குது? Old Testament. Old பழைய Testament. ஏற்பாடு. கரெக்ட். ஓல்ட் டெஸ்டமென்ட். அப்புறம் love thy neighbor. love thy neighbor. ரெண்டு. New Testament. நம்ம அங்க முன்னே பார்த்துட்டோம் இல்லையா? love thy neighbor is a old testament இருக்குது அங்க. ஆனா புதிய ஏற்பாடுல வந்துட்டு love thy enemy. சரிதானே? நியூ டெஸ்டமென்ட். Alright. Next one is worship depends on inward attitudes. ஆராதனை என்பது உள் மனப்பான்மை சார்ந்தது. எங்க இருக்குது அது? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? ஆராதனை என்பது நியூ டெஸ்டமென்ட். கரெக்ட். இட்ஸ் இன்வர்ட். அதே சமயம் வெளிரங்கமானது ஆராதனை வந்துட்டு ஓல்ட் டெஸ்டமென்ட். சரியா? பி. Now Q. சபத் வந்துட்டு ஓய்வு வந்துட்டு மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. சரியா தப்பா? ஐ மீன் ஓல்ட் டெஸ்டமென்ட்டா புதிய டெஸ்டமென்ட்டா? New Testament. நியூ டெஸ்டமென்ட். நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாடு. அதே சமயம் ஓய்வுக்காக மனிதன் உருவாக்கப்பட்டான் என்று போட்டிருக்கு. அது வந்துட்டு பழைய ஏற்பாடு. Holiness is keeping man's tradition. பரிசுத்தம் என்பது மனித பிரமாணங்களை பேணுவதாகும். அது நியூ டெஸ்டமென்ட், ஓல்ட் டெஸ்டமென்ட்? Old, correct. But yes, the next one, T is holiness. Okay, பரிசுத்தம் என்பது தேவ கட்டளைகளை கைக்கொள்ளும் ஆகும்.
அது வந்துட்டு நியூ டெஸ்டமெண்ட். சரிதானே? So again, emphasis on outward holiness. எது வந்துட்டு வெளிரங்கமான பரிசுத்தத்தை அங்க முக்கியத்துவம் கொடுக்குது? வெளிரங்கமான பரிசுத்தம் எங்க? Old Testament. ஓல்ட் டெஸ்டமெண்ட். எஸ், பழைய ஏற்பாடு. அதே சமயம் உள்ளான பரிசுத்தத்தை முக்கியத்துவம் கொடுக்குது நியூ டெஸ்டமெண்ட். டிவோர்ஸ் ஃபார் லிமிட்டட் காசஸ். ஓகே, விவாகரத்து காரணத்திற்காக விவாகரத்து. என்னது? டிவோர்ஸ் ஃபார் லிமிட்டட் காஸ். அது வரை தமிழ் எப்படி போட்டிருக்கு? தமிழ் படிக்கிறவங்க தான் முடியும். டிவோர்ஸ் ஃபார் லிமிட்டட் காஸ், அதாவது ஒரு வரைய எது தமிழ்ல வாசிங்க. ஒரு சரியான காரணத்துக்காக, அதாவது இன்னொரு இன்டர்பிரேட் ஃபார் யூ another way. சரியான காரணத்துக்காக அல்லாமல் விவாகரத்து பண்ணக்கூடாது. அது வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல இருக்குது. சரியான காரணத்தை தவிர்த்து அல்லாமல் நீங்க விவாகரம் செய்யக்கூடாது அப்படின்னு புதிய ஏற்பாட்டை போட்டிருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டுல டிவோர்ஸ் ஃபார் எவ்ரி காஸ், நீங்க ஒவ்வொரு காரணத்திற்காகவும் நீங்க விவாகரம் செய்யலாம் என்று பழைய ஏற்பாட்டை போட்டிருக்குது. சோ இங்க பாருங்க, எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. ஆனா சரியானத இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இங்க வந்துட்டு எது வெளிரங்கமானது, எது ஆவிக்குரியதுல எது சரியா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க இதெல்லாம் நீங்க ஆவிக்குரிய சரி பண்ணீங்களா உங்களுக்கு வெளிரங்கமான வாழ்க்கையும் சரியா இருக்கும் அப்படின்னு போட்டுக்கிறாரு. ரைட்? சோ மெத்த கேள்விக்கெல்லாம் நீங்க பாத்துக்குங்க. ரைட்? யோவான் 1 நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க சில தெளிவுகள் கிடைக்கும். சரிங்களா? சோ அதனால பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள அங்க உள்ள கோட்பாடுகள், ஓகே, கலாச்சாரங்களுக்கு ரொம்ப வித்தியாசங்கள் வந்து நிறைய இருக்குது. ஆனால் அங்க எழுதப்பட்டதுதான் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக புதிய ஏற்பாட்டில் கொண்டாடுறாரு. சரிங்களா? எதையும் அவர் வந்துட்டு புதுசா எழுதல. ஆனா அவர் நியூ கமாண்ட்மெண்ட் அவர் சொன்னாரு, ஐ கிவ் எ நியூ கமாண்ட்மெண்ட். ஓகே, நியூ கமாண்ட்மெண்ட், புதிய பிரமாணத்தை நான் கொடுக்கிறேன். என்ன அது புதிய பிரமாணம்? நியூ கமாண்ட்மெண்ட் ஐ கிவ் யூ. தெரியுமா யாருக்காவது? above all, யாருக்கா தெரிஞ்ச சொல்லுங்க பாப்பா. love. Love. What is that? What is the new commandment Jesus gave? Love thy new commandment. Love thy neighbor as thyself. Yes, as thyself. All right. So this other love is the most important. அங்கதான் வந்துட்டு அவர் நியூ கமாண்ட்மெண்ட். ஆனா அந்த பழைய ஏற்பாடுல வந்து இது வந்து குறைவா இருந்துச்சு. பழைய ஏற்பாடுல அத சொல்றாரு, அதை காட்டிலும் இதை நீ கையாளுங்க. இதை நீ கையாளுனீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ளத காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க கையாள முடியும் அப்படின்னு போடுறாரு. ரைட்? சோ இட் இஸ் நாட் அ டிஃபிகல்ட் திங். எதையும் நம்ம பகுத்தறிஞ்சு பார்க்கணும். அதான் நமக்கு தேவை. என்னன்னா டிசர்னிங் ஸ்பிரிட் டிசர்ன் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். பழைய ஏற்பாட்டுல இருக்குது, அதனால நான் அது மட்டும் தான் ஏற்றுக்கொள்வேன், புதிய ஏற்பாட்டுல உள்ளதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. அதே சமயம் புதிய ஏற்பாட்டுல இருக்கிறதுனா வந்துட்டு புதிய நம்மலாம் வந்துட்டு நியூ ஏஜ் பீப்புள், நம்ம புதிய ஏற்பாட்டுல இருக்கிறதுனால பழசை நம்ம அகற்றிட்டு பழசுல இருக்க அந்த கட்டளைகள் எல்லாத்தையும் நம்ம அடிச்சிருவோம், புதுசுல மட்டும் இருக்கோம். இல்ல, இயேசு கிறிஸ்து வந்துட்டு பழசுதான் புதுசா ஆத்தி நமக்கு வெளிப்படுத்துறாரு. சரிங்களா? ஓகே, சோ ஐ திங்க் இன்னைக்கு அதோட முடிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு சாப்டர் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கனால we can finish it right now. Right? So hope you all go back and I can say நீ தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாருங்க. ரொம்ப சுலபமான ஒரு அத்தியாயம் இன்றைக்கு உள்ளது. வாசிச்சு பார்த்துட்டு
பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, புதிய ஏற்பாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே முக்கியத்துவத்தை பழைய ஏற்பாட்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா சத்தியங்கள் ஒன்றுதான், ஒரே சத்தியம்தான். ஓகே, இயேசு கிறிஸ்து அவரு பழைய ஏற்பாட்டுல இருந்துட்டு புதிய ஏற்பாட்டுல இருக்கிறாரு. அதனால எதையும் நம்ம உதாசனப்படுத்தக்கூடாது. அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, பழைய ஏற்பாடுல மட்டும்தான் இருக்கணும், புதிய ஏற்பாடு இல்ல 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 இல்ல. பைபிள் இஸ் த ஹோல். ஓகே, பைபிள் சொல்லும் போது ரெண்டுமே கலந்ததுதான், ரெண்டுமே சேர்ந்ததுதான். பழைய ஏற்பாடு சேர்ந்தது, புதிய ஏற்பாடு சேர்ந்தது. ஒன்று வந்து மாமிசத்திலிருந்து, மற்றொன்று வந்துட்டு ஆவிக்கு ரீதியில நம்ம பாடப்பட வேண்டும் என்று. சரிங்களா? பிதாவை இயேசு நாமத்தில் இந்த வேலை கூட நன்றி சொல்கிறோம். உங்களுடைய கிருபையினால் தேவனே எங்களை ஒவ்வொருவரும் நீ வழிநடத்துங்கிறதா நன்றி சொல்கிறோம். உங்களுடைய சத்திய வார்த்தைகள், உங்களுடைய வேத வார்த்தைகள் கர்த்தாவே ஆவியின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் அதிகமான அளவு தேவனே ஆவி ரீதியில எங்களை உங்களுடைய சத்தியத்துக்குள்ள அழைத்துக் கொள்ளும் சென்று ஜபிக்கிறோம். இதோ இந்த இன்றைக்கு படித்த பாடங்கள் மூலம் தேவனே, நாங்க அடுத்து ஒரு காரியங்கள் மூலம் கர்த்தாவே நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனை எழுதப்பட்டதாகிறது. அது ரேமாவாக தேவனை ரேமா வார்த்தையாக எங்களுக்கு வந்து சேரும்படியாக புதிய ஏற்பாட்டுல நீ எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. தேவனே, பழைய ஏற்பாட்டில் நடத்த முடிந்த எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு செய்தி வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதே வண்ணமாக தேவனே, புதிய ஏற்பாட்டுல தேவனை வெளிப்பட்ட எல்லா காரியங்களும் ஆவிக்குரியதில் நாங்கள் பலப்படவும், ஆவிக்குரியதில் உள்ளான மனதில் நாங்கள் பலப்படும் போது வெளிரங்கமான காரியங்களும் எங்களுக்கு அது வெளிரங்கத்திலும் நாங்கள் உண்மை வெளிப்படுத்த அது லாபமாக இருக்கிறது கர்த்தாவே, எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது கர்த்தாவே. அதனால தேவனே, சிந்தையில தேவனே ஒரு மாற்றங்களை கொண்டு வரும், புதுப்பிறை கொண்டு வரும் தேவனே. நீ சொன்ன வார்த்தையில உலகத்தின் காரியங்களை நீ வசிக்கப்படாத படிக்கு என்னுடைய சிந்தைகளை நாங்கள் புதுப்பிக்கும்படியாக நீ சொன்னீர் ஐயா. அந்த புதுப்பிறது வந்து உங்களுடைய வார்த்தையினால் மட்டுமே எங்களுக்கு ஏற்படும். ஆகினால் தேவனே, இந்த வேலையில நன்றி சொல்கிறோம். ஆவியாளர் எங்களுக்கு ஏவுதல் கொடுத்து ஆவியினால் எங்களை வளர்த்து தேவனே, எங்களுடைய புத்துணர்ச்சியும் எங்களுக்கு புது தெம்பையும் தேவனே, இந்த புதிய சிந்தை எங்களுடைய சிந்தையை நாங்கள் புதுப்பிக்கும்படியாகவும் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை வந்து எங்களுக்கு தேவனே உணவாக இருந்து ஆவிக்கு ரீதியில் வளர்க்கும்படியாக தேவனே உங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவனே, இந்த செஷன்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இன்னும் நாங்கள் அதிக அளவு வளர்ந்து தேவனே உடைய நாமத்துக்கு மகிமையும் பெருமையும் சேர்க்கும்படியாக ஒவ்வொருவரையும் நாங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வதியும், அவர் குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும் தேவனே. அவர் கையிட்டு சேர்க்கின்ற எல்லா காரியங்களிலும் தேவனே வாய்க்கும்படியாக நாங்கள் இந்த நேரத்துல கேட்டு ஜெபிக்கிற பிதாவே. ஆமேன், ஆமேன்.